பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களில் விசுவாசிகள் பைபிள் ஸ்டடியில் ஆர்வம் காட்டல. அது எனக்கு வேதனை. பைபிள் ஸ்டடிக்கு மக்கள் வருவது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதாவது ஆலயத்தில் சொல்கிறேன். முன்னெல்லாம் நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் புதன்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி நடத்துவாங்க. இப்போது வேலைக்கு போகிறோம் பாஸ்டர், வர முடியல ஐயா அப்போது அப்படின்னு சில பேர் வேலைக்கு போயிட்டு ஓடி வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை தாகத்தோடு ஆண்டவரை தேடணும். சரி, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி அப்போஸ்தலர் கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்க வேண்டிய நம்முடைய அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வேகமாக படிக்கலாம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவரிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களை நியாயங்களை எடுத்து அவளுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்துக்கு இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். எங்கெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனுடைய டீமும் இயேசுவை திருஷ்டாந்தப்படுத்துகிறார்களோ, இதில் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படியுங்கள். கிறிஸ்து பாடுபடணும், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். எங்கெல்லாம் இயேசுவை உயர்த்துகிறார்களோ, எங்கெல்லாம் இயேசுவின் பாடுகளை, இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாங்களோ, அங்கெல்லாம் ஒரு சாரார் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், மறுசாரார் அவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். இதுதான் பவுலின் ஊழியத்தில் நடக்கிற காரியம். ஊழியக்காரர்கள் சோர்ந்து போவாதீங்க, ஊழியக்காரருடைய மனைவிமார்களும் சோர்ந்து போவாதீங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையா நீங்களும் நானும் நிற்கும் பொழுது ஏதாயிலும் ஒரு காரியத்தை சாத்தான் கொண்டு வருவான். இங்கே நம்ம படிக்கிறோம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை திருஷ்டாந்தப்படுத்தி இயேசுவின் பாடுகளை குறித்து ஒருவன் பேசுவானானால் அவர்கள் உலகத்தை கலக்குகிற பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்று இங்கே நம்மை படிக்கிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் படிங்க. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள். இரவில, அதாவது அவங்க காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் வரும் பொழுது தேவ சித்தத்தை அறிந்து அவங்க டிராவல் பண்ணுவாங்க. சகோதரர் ராத்திரி காலத்தில் பவுலையும்
சீலாவையும் ஆ, பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபாலயத்துக்கு போனார்கள். ஆ, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் ம், வசனத்தை ஏற்றுக்கொண்டு ம், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் ம். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வாசியுங்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால அறிவிக்கப்படுகிறது என்று பெரோயாவிலே தேவனுடைய வசனம் பவுல் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது ம், அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். அங்கேயே வந்து கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். ஆ, சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். ம், பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்துக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ போராட்டங்களின் வழியே ஊழியம். ஊழியன்னு சொன்னால் அதாவது இந்த நாட்களில் வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா நான் ஒரு ஊழியம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டா ஊழியம். இவங்க தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பணைய வைத்து கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காய் பாடுபட்டார்கள். இரவோடு இரவாக சகோதரர்கள் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பின போது பெரோயா பட்டணத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வசனம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்தை படித்தால் அந்த இடத்தில் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது வசனத்தை மனோவாஞ்சையாக முழுமையான மனதோடு. இன்னைக்கு அதுதானேயா இல்லை. இன்னைக்கு வசனம் பேச ஆரம்பிச்ச உடனே அப்படியே அப்படி தூங்கி உழுகிறதா சபையில் இருக்குது. வசனம் பேசுகிறது குறைந்து விட்டது. ஆமா, நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடி 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 உட்காந்து பாடி நின்று பாடி கொயரில் பாடி எல்லாம் முடிஞ்சுது. கடைசியில் அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு 15 நிமிஷம் போதுமான்னு கேட்டார். 1 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு பாடினாங்க. ஆனால் பாஸ்டரே கேட்குறாங்க, உனக்கு 15 நிமிஷம் போதுமான்னு. அப்போ அந்த சபை வசனத்தில் வளருமா வளராதா அப்படின்னா வளராது. நான் வந்து அங்கே அழைக்கப்பட்டவன். நான் ஒரு 15-20 நிமிஷம் பேசிட்டு நான் பாட்டு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இது நடந்து கொஞ்சம் காலம் ஆச்சு. ஆனால் எனக்கு மறக்கவே முடியல. ஏன் மறக்க முடியல? வசனத்தின் மேல் ஆர்வம் இல்லை. காது கொடுத்து கேளுங்க கேளுங்க. பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டாதான் வாழ்க்கை. சர்ச்சுக்கு போயிட்டேன், நோ. அதுக்கு தான் வந்து இமயமலை அடிவாரத்துக்கு போயிட்டு வரலாமே. அதுக்கு தான் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு, அங்கே போகலாமே. வசனத்தை கேட்கிறது ஒரு அனுபவம், அண்டர்ஸ்டாண்ட். வசனத்தை ஏற்றுக்கொள்றது இன்னொரு அனுபவம். நான் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கள் சபையில் சும்மா போக்குவரத்துமா போயிட்டு வந்தேன். ஆனால் 81ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் என்னோடு பேசின போது இந்த ஊழியன் மூலமா ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கா? இன்றைக்கு இரவு திடீர்னு மரணம் வருமானால், நைட் பிரேயர்ல ஒரு தாயார் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விடியகால 6 மணிக்கு இறந்துட்டாங்க. அப்படியே வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, நெஞ்சு வலிக்குதுன்னாங்க, உயிர் போயிட்டு. ரட்சிக்கப்பட்ட தாய், மனம் திரும்பின தாய். அந்த குடும்பம் கண்ணீரோடு இருந்தாங்க. அந்த குடும்பத்தை நான் ஆறுதல் படுத்தி அனுப்பினேன்.
வாட் அபவுட் யூ? எப்போ பார்த்தாலும் வேலை, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் ப்ராஸ்பெரிட்டி, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் ஃபெய்த்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். குட், நல்லது. எமோஷனல் கிறிஸ்டியனாக இருக்காதீங்க, ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருங்க. ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. நான் வசனத்தை ஏற்றுக்கொண்டேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது அதாவது குடும்பத்தில் ஒரு தாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டான்னா பிள்ளைகளுக்காக போராடுவாங்க. தகப்பன் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா பிள்ளைகளுக்காக போராடுவாங்க. இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், பெராயா பட்டணம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் வசனம் சொல்கிறது நற்குணசாலிகள். வசனத்தை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க குணம் மாறும். ஆமென். அவங்களுடைய குணம் மாறும். இதுதான் வேர்ட் ஆஃப் காடினுடைய ஸ்பெஷாலிட்டி. லைஃப் மாறும். குணம் மாறும்னா என்ன அர்த்தம்? லைஃப் மாறும். இன்னைக்கு லைஃப் தானே, லைஃப் சேஞ்சிங் தானே முக்கியம். லைஃப் சேஞ்சிங் தானே முக்கியம். வாழ்க்கை மாறாமல் இந்த ஆலயத்துக்கு போகிறேன், அந்த ஆலயத்துக்கு போகிறேன், அங்கே ஒர்ஷிப் லீடராக இருக்கிறேன், அங்கே கம்யூனியன் சர்வ் பண்ணுறேன், அந்த இடத்துல காணிக்கையை எடுத்து காணிக்கை பையில் காணிக்கை வாங்குகிறேன். பைபிளில் அதுக்கெல்லாம் எவிடன்ஸே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குணம் மாறி இருக்கா? ஒய்ஃபுக்கிட்ட உண்மையாக நடக்கிறியா தம்பி? அதே போல் புருஷங்கிட்ட அன்போடு கூட இருக்கிறீங்களாம்மா? இந்த நாட்களில் பயங்கர போராட்டத்தை பிசாசு கொண்டு வருகிறான். அப்போ பெரையா ரிவைவல், இதுக்கு பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரையா பட்டணத்தில் ஒரு எழுப்புதல், வசன எழுப்புதல். அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளே, 16ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. இன்னொரு முறை. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அதாவது அத்தேனா ஏதேன்ஸ், கிரீஸ், ஏதேன்ஸ் பட்டணம். அது பட்டணத்தில் பவுல் போய் இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பவுலை வழி நடத்தினவர்கள் அத்தனை பட்டணம் வரைக்கும் கொண்டு போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்திருக்கும் போது அந்த பட்டணத்தை பார்க்கும்போது ஆவியில் வைராக்கியம் வருது. ஆவியில் வைராக்கியம். ஐயோ, இந்த பட்டணம் இவ்வளவு விக்கிரக ஆராதனையினால் நிரம்பி இருக்குதே அப்படின்னு பவுலுக்குள்ள ஆவியில வைராக்கியம். இந்தியாவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆட்கள் யார்? வட மாநிலங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது யாரு? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்காக சொந்த பிள்ளைகளை பலி கொடுக்கிற ஒரு தேசத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கைகள் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஆவியில வைராக்கியம் வேணும். பிழைப்பு கடுத்த காரியத்தில் நான் ஈடுபடக்கூடாது. எனக்கு தேசத்தை குறித்த ஒரு வைராக்கியம் வேணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே என்ன செய்கிறார்? வசனத்தில் படிக்கிறோம், 17ஆம் ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அழைக்கப்பட்டவனால அமைதியா இருக்க முடியாது. அழைக்கப்பட்ட விசுவாசிகளால அமைதியா இருக்க முடியாது. ஏதாயில் ஒன்று கர்த்தரை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்தினால நீங்க 16ஆம் வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து அப்படி அத்தேனே பட்டணத்தில் நடந்த எழுப்புதலை குறித்து தான் இப்போ டைம் போய்கிட்டே இருக்குது. அந்த 16ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அத்தேனே பட்டணத்தில் காரியங்களை ஒவ்வொன்றா சொல்லி ஜெபம் நடத்தி அத்தனை பட்டணத்தில் ஒரு ரிவைவலை கொண்டு வருகிறார். 30ஆம் வசனத்துக்கு வாங்க குயிக்கா.
அறியாமை உள்ள காலங்களை அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ ம். மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்பணும்னு எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் ம். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பாரு. அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் அத்தேனை பட்டணத்தார் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் கேலி கிண்டல் பண்ணாங்க, சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். நீ சொல்றதெல்லாம் இப்ப டைம் இல்லப்பா, இப்ப சொல்றீங்களா டைம் ஆகி போச்சு பிரதர், சீக்கிரம் முடிங்க, 8 மணி ஆக போகுது பிரதர், அப்புறம் இன்னொரு தடவை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அது மாதிரி அந்த ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, சிலர் இன்னொரு முறை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அவ்வளவுதான், பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து, பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். So Paul departed from among them. சொல்ல வேண்டியதை சொல்றோம், சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்போம். நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நான் போய்கிட்டே இருப்பேன். உங்க ஊழியரும் அப்படிதான், சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க, சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை கடைபிடிக்கிறவன், கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ இந்த நாட்கள்ல அத்தேனே பட்டணத்தில் விக்கிரகங்களுக்கு விரோதமாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தாரும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை சிலர் இகழ்ந்தார்கள். ஒரு நாள் நம்முடைய கல்லறை திறக்கப்படும். ஆமென். இந்த உலக ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் அந்த கல்லறைக்கு நம்ம போனா, ஒரு நாள் அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது அந்த கல்லறை திறக்கப்படும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? வயசானவங்க சொல்லுங்க, எனக்கு இருக்கு பிரதர், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னு. உங்க பிள்ளைகளுக்கு இருக்கணும், குடும்பத்துக்கு இருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 17ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக நான் பிரித்தேன். 1 முதல் 9 வசனங்கள் எழுப்புதலும் உபத்திரவமும். 2வது 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் பெரையா எழுப்புதல். 3வது 17ஆம் அதிகாரத்தினுடைய 16 முதல் 34 வரைக்கும் அத்தேனே எழுப்புதல், அத்தேனே ஏதேன்ஸ் ரிவைவல். உங்க வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். எதுக்குதான் நம்ம மல்லு கட்டிட்டு இருக்கோம்? டெய்லி மல்லு கட்டிட்டு இருக்கிறோம். சபையில எழுப்புதல் வரணும், பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், லீடர்ஸ்குள்ள எழுப்புதல் வரணும். எழுப்புதல்னா கை தட்டி பாட்டு பாடி ட்ரம் அடிச்சு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அது கிடையாது. கண்ணீரோடு ஒப்புரவாகணும், ஒருவருக்காக ஒருவர் அழுது ஜெபிக்கணும், திறப்பில நிக்கணும். முழு வேதாகமத்துல திறப்பில நின்றது மோசே ஒருவன் தான். இல்ல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்கள் வீட்டை பாதுகாத்துக் கொள்ளும், என் பிள்ளைகளை ரட்சியும், என் கணவனை ரட்சியும், என் மனைவியை ரட்சியும், என் பேர பிள்ளைகளை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், சுகத்தை தாரும். பணம் செலவு பண்ண எனக்கு வழி இல்லாம நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். ஒரு ஊழியன் செங்கல்பட்டுக்கு பக்கத்துல கிராமத்துல ஊழியன் செய்யற ஒரு ஊழியன், அவருடைய பெயர் ரிச்சர்ட். அவர் எனக்கு போன் பண்ணி, அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விட்டது, அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், மாற்று சிறுநீரகம் பொருத்தப்படணும். கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய்
ஆகும் என்று சொல்றாங்க. எனக்கு வழி இல்லாம நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்னார். வயசானவன் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவன். தகப்பனே, ரிச்சர்டுக்கு மனம் இறங்குங்க, ரிச்சர்டுடைய ஜீவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அனுகூலமான கதவுகள் திறக்கப்படட்டும். இன்றைக்கு யாரெல்லாம் என் கூட இந்த பைபிள் ஸ்டடியில் இணைஞ்சாங்களோ அவர்களுக்குள்ள பெரையா பட்டணத்தின் எழுப்புதல் வரட்டும், அத்தனை பட்டணத்தின் எழுப்புதல் வரட்டும். எங்க இயேசு சந்திக்கிறார், குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஒரு வீட்டிலாவது உபத்திரம் வரக்கூடாது, ஒரு வீட்டிலாவது வேதனை வரக்கூடாது. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் அப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்க போன் எடுத்து யூடியூபுக்குள்ள போய் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுங்க. நம்ம சேனல் ஓப்பன் ஆகும்போது சப்ஸ்கிரைப் என்ற இடத்துல டச் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும். சரியா? வொர்ஷிப் டீமுக்காக, மீடியா டீமுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரேயர் டீமுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.